ஹை வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம துளசி வெற்றியை கணவனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம துளசி அடிபட்டு இருக்கும்போது நம்ம வெற்றி கதர்னது எல்லாமே நம்ம துளசிக்கு கேட்டிருக்கு. துளசி வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, வெற்றி நான் மயக்கத்தில் இருந்தேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசினது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் வெற்றி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம துளசி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி கேட்குறாங்க, என்ன துளசி ஏதோ ஒரு தீவிரமாக யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்கிறாங்க, இல்லை வெற்றி, இப்போ எப்படி நான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது எனக்காக எல்லாம் துடிச்சிங்க. இதே மாதிரி தானே ஸ்ரீகாந்துக்கும் நடந்திருக்கும். ஸ்ரீகாந்தோட இறப்புக்கு காரணம் இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸ்ரீகாந்தோட கேஸை விசாரிக்க சொன்னப்போ கூட அந்த போலீஸ்காரங்களாம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை அப்படியே வச்சுட்டாங்க. ஸ்ரீகாந்துக்கோட மரணத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களோன்னு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அது யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சொல்கிறாங்க. அதுபடியே வெற்றியும் துளசி பேச்சு கேட்டுட்டு, சரி துளசி, நம்ம போலீஸ் கிட்ட போய் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வெற்றி ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட் கேஸை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ எதுக்காக அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு துளசி சொல்கிறாங்க, இல்லை சார், அவருக்கு ஆக்சிடென்ட்டில் தான் உயிர் போயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி யாரும் இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது யார் என்னங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அதிகாரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னது இது? அந்த ஈஸ்வரமூர்த்தி சொன்னனால தானே நம்ம இந்த கேஸை தள்ளி வச்சோம். இப்போ என்னன்னா அவங்க வீட்டு மருமகளும் மயனும் இந்த மாதிரி கேஸை விசாரிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது துளசி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் மட்டும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் வேறு மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அதிகாரி ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், இங்கே நிலம ரொம்ப கையை மீறி போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்தோட இறப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக துளசி வெற்றி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தி கிட்ட அந்த அதிகாரி சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஏதாவது சொல்லி சமாளித்தா கூட அவங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரியும் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி அந்த அதிகாரி கிட்ட சொல்கிறாங்க, சரி அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோன்னு இப்போதைக்கு சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த அதிகாரியும் துளசி வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இப்போதைக்கு அந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம துளசி வெற்றி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி முருகனை தேடிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, முருகனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் முருகனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லக்ஷ்மி சொல்கிறாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை அவங்கள அப்பலேருந்தே காணும். அவங்க எங்கேயாவது போயிருந்தா கூட லேட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோனுமே இல்லை. நானும் ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது லக்ஷ்மியும் முருகனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி வராங்க. அஞ்சலி லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க, முருகன் அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலியும் பதட்டம் ஆயிடுறாங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அஞ்சலிக்கு துளசி ஞாபகம் வருது. பேசாமல் அக்கா கிட்ட சொல்லுவோம். அக்கா கிட்ட சொன்னால் வெற்றி மாமாவும் அக்காவும் சேர்ந்து ஒரு பக்கம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு துளசி சொல்கிறாங்க, ஏன் அஞ்சலி ரொம்ப பதட்டமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்கிறாங்க, முருகன் அண்ணாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது துளசியும் பதட்டம் அடைகிறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிறேன், எங்கேயாவது நல்லா தேடி பாருங்க, அண்ணன் எங்கேயும் போக மாட்டாங்களே, இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம்க்கா, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஆகும் அண்ணன் வீட்டுக்கு வரலன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம துளசி வெற்றி ஒரு பக்கம் முருகனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அஞ்சலிக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை அந்த மகேஷ் ஏதாவது பண்ணி வச்சுருப்பானா, கண்டிப்பாக அவன் தான் முருகன் அண்ணாவை கடத்தி வச்சுருக்கணும், பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அஞ்சலியை பார்த்ததுமே மகேஷ் சொல்கிறாங்க, என்ன அஞ்சலி இவ்வளோ சீக்கிரம் என்னை தேடி வருவேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணாவை எங்கே ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலி, நான் உங்கள் அண்ணாவெல்லாம் யாரையுமே கடத்திட்டு வரல, நான் அப்போ அடுக்கு பேசாமல் இருக்கேன், நீ என்ன தேவையில்லாமல் அண்ணாவை கடத்தி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல, இதை கேட்ட அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், நீ என்னைய பழி வாங்குறதா நினச்சிட்டு என் குடும்பத்தில் உள்ளவங்களை யாரையுமே நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதையே எங்கள் அண்ணாவை விட்டு அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி மகேஷ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அஞ்சலி முருகனை கண்டுபிடிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்தோட மரணத்துக்கு பின்னாடி அப்படி யாரு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னது இது, வீட்டில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா வேற போலீஸ் அதிகாரிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று
ஒன்றும் புரியலையே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மீனாட்சியும் தெரிஞ்சுக்கிறாங்க, துளசி வந்து ஸ்ரீகாந்தோட மரணத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அதை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்படின்ட்டு தெரிஞ்சோனையுமே நம்ம மீனாட்சியும் இதுக்கு பின்னாடி ஈஸ்வரமூர்த்தி, வெற்றி 2 பேரும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே மீனாட்சி வந்து வெற்றி, துளசி இவங்க 2 பேரையும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தியாவை கடத்தினது நான் தான் அப்படிங்கிறதையும் வெற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமாக இறங்கிட்டான். கண்டிப்பாக அண்ணனோட ஃபோட்டோவை வச்சு யார் தியாவை கடத்தினா அப்படின்னு தேடினா அதுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம துளசி, வெற்றி இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா கண்டிப்பாக இந்த வெற்றி வந்து தியாவை கடத்தினது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் அப்படின்ட்டு மீனாட்சி ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம துளசி வந்து வெற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது பொறுக்காம இப்போ வேற இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்ரீகாந்தோட மரணத்துக்கு பின்னாடி வெற்றி தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம துளசிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம துளசி வந்து வெற்றியை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிக்கே தெரியாது ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம கார் ஆக்சிடென்ட் பண்ணனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயமே இப்போ வரைக்கும் கூட நம்ம வெற்றிக்கு தெரியாது. ஆனால் ஈஸ்வரமூர்த்திக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஈஸ்வரமூர்த்தி, வெற்றி 2 பேருமே காரில் போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கு பின்னாடி இப்போது நம்ம வெற்றி தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம துளசி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூட முடியல. ஆனால் நம்ம துளசி இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக ஸ்ரீகாந்தோட விபத்துக்கு பின்னாடி வெற்றி, ஈஸ்வரமூர்த்தி இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம துளசி இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லா நம்ம மீனாட்சி வந்து எப்படிடா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் வேற கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு மீனாட்சி என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி வேற முருகன் அண்ணனை கண்டுபிடிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஏற்கனவே மகேஷ் வந்து சைக்கோத்தனமாக நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ முருகனை கண்டத்தி வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. நம்ம அஞ்சலியை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மகேஷ் வந்து இப்படி ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மகேஷ் வந்து மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ யாரை கடத்தினா எங்கே வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து முருகனை கடத்தி தான் வச்சுருக்கேன். ஆனால் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சாக்கை வச்சாவது நீ என் கூட இருப்பல இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அஞ்சலி வந்து ஒரு இடமா முருகனை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முருகன் எங்கேயுமே இல்லை. மகேஷ் வந்து நினைக்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் தேடு அஞ்சலி, முருகன் இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவராமனை கடத்தி வச்சு அவர் என்ன ஆனாரு ஏதானாருன்னு இப்போ வரைக்கும் கூட தெரியல. இப்போ முருகனையும் கடத்தி வச்சு இப்போ அதையும் ஒரு ட்விஸ்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி, துளசி, வெற்றி இவங்க 3 பேருமே முருகனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மகேஷ் வந்து இதை வச்சு தான் நம்ம அஞ்சலியை வந்து நம்ம கூட வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லுவாங்க. இங்கே பாரு அஞ்சலி, முருகன் என்ன உனக்கு வேணும்னா நீ பழையபடி என் கூட வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் உன்னோட குடும்பத்தை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி கிட்ட மகேஷ் சொல்லுவாங்க. அஞ்சலி தன்னோட குடும்பம் நல்லதுக்காக மறுபடியும் மகேஷ் கூட சேர்ந்து வாழ்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா உன் கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுறாங்களான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் அஞ்சலி, மகேஷ் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.